மன்னாருமே நீதி விரோதி கனிஜ கனிம வழக்வெண்ணை மூலிக ஐதிவாசிகம் பெசம் என்பதாக இன்றைய மாவுவிய பத்திரிகையில் தலைப்பெற்றுவதை காணலாம். மன்னார் தீவில் இந்த கனிம வளங்களை அகற்றுகின்ற செயற்பாடுகளுக்கு எதிராக அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது நீதிமன்றில். அது தொடர்பான விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையின் உட்பக்க செய்தியாகவும் அந்த செய்தி இடம்பிடிக்கிறது. மன்னாரில் கனிம வள அகழ்வுகள் அடிப்படை உரிமை மனுவை விசாரிக்க திகதி நிர்ணயம் உயர்நீதிமன்றம் அறிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மன்னார் பிரதேசங்களில் இடம்பெறும் சட்டவிரோத கனிம வளங்கள் அகழ்வை தடுக்க உத்தரவு பிறப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவை பரிசீலனை செய்வதற்கு உயர்நீதிமன்றம் பிப்ரவரி 10ஆம் தேதியை அறிவித்திருக்கின்றது. சுற்றுச்சூழல் நீதி மையம் மன்னார் பிரஜை குழுவின் தலைவர் அருட்தந்தை சந்தியாகு மாக்க சொல்லிட்ட குழுவினரால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. மேற்படி மனு நேற்று பிரதம நீதியரசர் பிரீத்தி பத்மன் சுரேசேன மற்றும் சம்பத் அபேகோன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற நீதியரசர் குழா முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போதே நீதிமன்றம் மேற்படி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அதற்கிணங்க குறித்த மனுவை உறுதிப்படுத்துவதற்காக பிப்ரவரி மாதம் 10ஆம் தேதி அதனை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் நீதியரசர் குழாம் உத்தரவிட்டிருக்கிறது. மேற்படி இந்த மனுவில் பிரதிவாதிகளாக புவி சரிதவியல் ஆய்வு மற்றும் சுரங்கங்கள் பணியகம், அதன் பணிப்பாளர் நாயகம், கரையோர பாதுகாப்பு திணைக்களம், மன்னார் பிரதேச செயலாளர், மத்திய சுற்று அதிகார சபை மற்றும் சட்டமாதிபர் ஆகியோர் பெயரிடப்பட்டிருக்கிறார்கள். மன்னார் தீவை அண்டிய பகுதிகளில் கனிம அகழ்வு நடவடிக்கைகளுக்கு உரிமங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்திருப்பதாக மனுதாரர்கள் தமது மனுவில் தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அந்த பகுதியில் நாட்டுக்கு தனித்துவமான உயர் பெறுமதி வாய்ந்த கனிம வளங்கள் இருப்பதாக சுட்டிக்காட்டும் மனுதாரர்கள் உரிய டெண்டர் அழைப்பின்றி அந்த கனிம அகழ்வுக்கு உரிமங்கள் வழங்கப்பட்டிருப்பது சட்டவிரோதமானது எனவும் தனது மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் வெளிநாட்டு நிறுவனங்கள் தமது உள்ளூர் முகவர்கள் மூலம் கனிம அகழ்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு உரிய பெறுமதி கணிப்பின்றி அந்த கனிம வளங்களை ஏற்றுமதி செய்ய வாய்ப்பிருப்பதாகவும் இதனால் நாட்டுக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்றும் அவர்கள் தமது மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த நடவடிக்கை மூலம் மக்களின் அடிப்படை மனித உரிமைகள் மீறப்பட்டுள்ளதாக தீர்ப்பு வழங்குமாறும் சட்டப்படியான நடைமுறைகளை பின்பற்றாமல் இந்த கனிம அகழ்வுக்கு உரிமங்கள் வழங்கப்பட்டிருந்தால் அவற்றை செல்லாதவை என அறிவிக்க உத்தரவு பிறப்பிக்குமாறும் மனுதாரர்கள் நீதிமன்றில் இவ்வாறான கோரிக்கையை முன்வைத்திருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.